வணக்கம் நண்பர்களே. இன்னும் எத்தனை பேர் உயிரை தாண்டா காவாங்க காத்துட்டு இருக்கீங்க? 41 உயிர் ஏற்கனவே போச்சு. இன்னைக்கு சேர்த்து ஒரு உயிரும் போயிடுச்சு. 42 உயிர்களை பழி வாங்கி இன்னும் உங்களுடைய வெறி அடங்கல் அல்ல. எத்தனை முறை சொல்றது? அதாவது ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு ஒரு டேஷும் தெரியல. தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்கீங்களா? இத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? ஒரு மதிய வெயிலில் 1 மணிக்கு வர விஜய்க்காக காலையில 10 மணிலேருந்து அவனை 4 மணி நேரம் வெயிலில் நிக்க வச்சிருக்கீங்கடா. கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு. உட்கார்றதுக்கு கூட ஒரு சேர் போட வக்கு இல்லை. ஏன் ஒரு மேற்கூரை 5000 பேர் தான் வரான். 5000 பேருக்கு ஒரு மேற்கூரை அமைச்சாவது ஒரு கூட்டம் நடத்தணும்னு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? மனித உயிர்கள் தான் உங்களுக்கு கேவலமா போச்சாடா? தற்குறிகளா? உங்களால எத்தனை உயிர் தாண்டா இன்னும் போக காத்திருக்கு? கொலைகாரன் விஜய் தாண்டா உங்களை சொல்லணும். கொலைகாரன் விஜய் பின்னாடி போய் இந்த மாதிரி அநியாயமா உயிரை விடுறீங்களடா. இன்னைக்கு அந்த குடும்பத்தை எவன் பார்க்கறது? இந்த தற்குறி நாய்களை நம்பி 41 உயிர் அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு ஒரு உயிர் 42. சேலம் சீலநாயக்கன் பட்டியல. அதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் தெரியல. எப்படி நடத்தணுங்கிற அறிவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒன்று காலையிலே கூட்டம் நடத்தணும். வெயிலுக்கு முன்னதாகவே கூட்டத்தை நடத்தணும். இல்லைன்னா வெயில் தாழ்ந்து 6 மணிக்கு மேலே கூட்டம் நடத்தணும். ஓன் தலைவன்னா 6 மணிக்கு மேலே எந்த கூட்டத்துக்கு வரமாட்டானே. 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுங்கிற மாதிரி இந்த தற்கொலை விஜய் எங்கேயும் தான் வரமாட்டானே. அவனை நம்பி போய் இன்னைக்கு அப்பாவிகள் உயிரை விடுறீங்களாடா. இதெல்லாம் எங்கடா போய் சொல்றது? எங்க போய் இதெல்லாம் முறையிடுறது? சரி, இப்பயாவது இந்த உயிர் போயிடுச்சு. இதுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவானா விஜய்? வரமாட்டான். தப்பு தவறி கூட அங்க வரமாட்டான். இவனுடைய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், அதாவது சொல்லிட்டு திரியிறானுங்களே, இந்த வளர்ந்து கிட்டவன் ஆதவ அர்ஜுன், இந்த புஷி ஆனந்த், இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க? இப்பயும் எவனாவது அங்க போய் நின்னானா? பாத்தியா? ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு முதற்கட்ட இதுல சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். 4 மணி நேரமா வெயில்ல நின்று இருக்காண்டா. 37 வயசு. இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு எவன்டா பதில் சொல்றது? அடே தற்குறி நாய்களா, உங்களுக்கு அரசியல் வரலடா, சும்மா இருங்கடா. அநியாயமா இத்தனை உயிர்களை பலி வாங்காதீங்கடான்னு தான் சொல்றோம். தொடர்ந்து சொன்னா இது எங்களை கண்டு பயம். உங்களை எவன்டா கண்டு பயப்படுறான்? உங்களை கண்டு பயப்படுறது யார் தெரியுமா? அப்பாவி மக்கள் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இந்த காவல்துறை ஒரு பெண் காவலர் அவர் மேல பைக்கை விட்டு தூக்கியிருக்கானுங்க இந்த தற்குறி முண்டங்க. சுத்தமா அறிவு இல்லையடா உங்களுக்கு. எத்தனை ரூல்ஸ் போட்டாலும் கட்டுப்பட மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஒரு தற்கொலை கூட்டங்கிறது இதுல தெளிவா தெரியுதுல. அந்த அம்மா பாதுகாப்பு கொடுக்கிற காவல் ஆய்வாளர், இவன் விஜய் வாகனத்துக்கு பின்னாடியே பைக்கிலே வரானுங்க. இவனுங்களெல்லாம் என்னத்தை சொல்லி தொலைகிறதே தெரியல. வந்தவனுங்க விஜய் வாகனம் போனது பாதுகாப்புல இருந்த அந்த ஆய்வாளர், பெண் ஆய்வாளர் காவலர் மீது பைக்கை விட்டு மோதி இருக்கானுங்க. அவங்க ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வர வழியெல்லாம் உழுவுறானுங்க மோதி. இதெல்லாம் தேவையாடா? ஒரு வெயில நிக்க வச்சு அந்த உயிரை இன்னைக்கு கொண்டு குமிச்சிட்டீங்க. வேற என்ன சொல்லணும்? ஏற்கனவே 41 உயிர், இன்னைக்கு 42வது உயிர். இன்னும் பலி இன்னைக்கு தொடரும் போலக்கு. இந்த கொலைகாரன் விஜய் இந்த மாதிரியான பலிகளை இன்னும் எதிர்பார்க்கிறான் போலக்கு. 41 உயிர் செத்தப்ப கூட போய் நிக்கல. மலேசியால போய் தன்னுடைய ஆடியோ லான்ச்ல டான்ஸ் ஆடினவன் இன்னைக்கு செத்த இந்த சூரஜுக்கு என்ன சொல்ல போறான்? இத்தனைக்கு வடமாநில இளைஞர். அவன் இங்க தங்கி இருந்து தன் குடும்பத்தோட இது வெள்ளிப்பட்டறையில் வேலை பார்த்தவன். அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நாதியத்து போச்சு. யாரால? தற்குறி விஜயினால. இந்த கூட்டத்தை நடத்தலாம் வருவது அவன் யார்? அவன் ஒரு மாவட்ட செயலர். அவன் பண்ற அலும்பா, பெரிய அலும்பு. என்னமோ பேசுறியடா, பாதுகாப்பு கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு. ஒரு தண்ணி வச்சுக்கிறாடா. இந்த லூஸ் மோகம் வேற மைக்க பிடிக்கும் போது தொழுகை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தொழுகைக்கு கூட இடம் கொடுத்துருக்கிறோம். பக்கத்துல ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருக்கிறோம். எல்லாத்தையும் சொன்னியடா. நிக்கிற இடத்துல வெயில்ல எம்மா நேரண்டா நிற்பான் ஒருத்தவன் உச்சி வெயில்ல. அதுக்கு ஒரு மேற்கூரை அமைக்க முடியாது உங்களால? அப்படி அமைக்க முடியாத என்ன டேஷுக்கு கூட்டம் நடத்துற? இல்ல 6 மணிக்கு மேல நடத்த வேண்டியது தானே? உன் தலைவன் 6 மணிக்கு மேல வரான்னா எங்க வீட்டிலே உட்காந்து பேச சொல்லு. இப்படி அநியாயமா இன்னும் எத்தனை உயிர்களை தான் பழிவாங்க காத்திருக்கீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இந்த கேவலமான விஜய், இந்த தற்குறிகளை தமிழ்நாட்டு அரசியலிருந்து கண்டிப்பா துடை தெரியணும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு 2026 நிச்சயமா இந்த தமிழக மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன்.